யூனிவர்ஸ்ட்டை கேட்குறத ரொம்ப தெளிவாக கேட்கணுங்க. விக்னேஷ் சிவன் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கோடி இருந்ததுன்னா பேங்க்கில் போட்டுருவேன். அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி வருஷத்துக்கு இவ்வளோ வரும், மாதத்துக்கு இவ்வளோ வரும். அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு செலவுக்கு இவ்வளோ வரும். அப்போ நான் என் பிள்ளைங்களோட நான் ஜாலியாக செலவழிச்சிட்ருப்பேன்னு சொன்னார். இதுதாங்க தெளிவாக ஒரு விஷயத்த யூனிவர்ஸ்ட்டை கேட்குறது. இப்படி தான் கேட்ட ஒரு நயன்தாராவை மணிபஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளக்கமாக நீங்கள் ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. யூனிவர்சல்லால் பிரபஞ்ச சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கணும், ஆசைக்கான விஷயமா இருக்கக்கூடாது. எனக்கு சும்மா வந்துட்டு 100 கோடி வேணும் அப்படின்னா அது சும்மா சொல்லி பார்ப்போமேன்னு சொல்கிறது, சும்மா ஆசையில் சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு அடிப்படை தேவையாக எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் உணர்த்தி கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் தேவையை நிறைவேற்றியே தீரும்.